பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமுவேல். மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இயேசுவானவர் ஒரு அற்புதமான உவமையை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். விதைக்கிற ஒருவன் புறப்படும் பொழுது சில விதை மணல் இல்லாத கற்பாறையின் மேல் விழுந்தது. மணல் இல்லாததுனால அது சீக்கிரமாய் துளிர் விட்டது. வெயில் ஏறின பொழுதோ வேர் இல்லாததுனால் அது சீக்கிரமாக காஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி இன்னொரு வசனத்தை கூட நான் இதை கம்பேர் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வதித்தது, இந்த மணலை போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக செய்வேன்னு சொல்லி. அது பெருக்கத்தின் ஆசீர்வாதம் மட்டும் கிடையாது. நான் விசுவாசிக்கிறது என்னன்னா, அந்த மணல் விசுவாசத்தை குறிக்கும். இப்படிப்பட்ட விசுவாசம் நிறைந்த சந்ததியாய் நான் எழும்ப செய்வேன் அப்படின்னு சொல்லி. எப்படி மணல் இருக்கிற அந்த செடியும் வேரும் வெயில் அடிக்கும் போது காய்ந்து போகாதோ, விசுவாசம் உள்ள இருதயம் என்னைக்குமே பிரச்சனைகளை பார்த்து கலங்கப்படாது, பயப்படாது. இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய இருதயம் விசுவாசத்தினால் நிறைந்திருக்கிறதா, இல்ல அந்த மணல் இல்லாத கற்பாறை போல இருக்கிறதா? இன்னைக்கு நாம ஜெபித்து கர்த்தரிடத்துல விசுவாசத்தினால நிரப்புங்க ஆண்டவரேன்னு கேட்போமா? வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பேசின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கத்தக்கதாய் உம்முடைய விசுவாசத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, பிரச்சனைகள் சூழும் பொழுது நாங்கள் கலக்கமடையாமல் ஆண்டவரே திடமனதாக இருக்க எங்களை ஆசீர்வதிங்க. உமக்கே துதிகன மகிமையை எடுக்கின்றோம். இப்போ இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.